MDP கிரைம்ஸ் புரோட்டீன் வழங்கும் பிக் பாஸ் 8. பிக் பாஸ் 8ல ஏற்கனவே நடந்த பிக் பாஸுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிக் பாஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிக் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா 7 சீசனாக வந்து கமலஹாசன் தான் வந்து ஆளுமையை செலுத்தினார். அவர் தான் தொகுத்து வழங்கினார். ஆனால் இந்த பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து தொகுத்து வழங்குறார். ஆக கமலஹாசனா விஜய் சேதுபதியா அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனுக்கு நான் வரல. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பழைய நிகழ்ச்சியை விட எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அல்லது பழைய நிகழ்ச்சியை விட எப்படி மந்தமாக இருந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை தான் இப்போ நாங்கள் முன்வைக்க போகிறோம். இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஆரவாரமாகவே தொடங்குச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் நம்ம அறிமுகப்படுத்தும் போது விஜய் சேதுபதி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணார், சோவியலாக மூவ் பண்ணார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கமலஹாசன் நிற்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ட்ரிப் அனுப்பாங்க, இல்லைனா பேச ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் விஜய் சேதுபதிட்ட அந்த எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப சோவியலாக எல்லா கண்டஸ்டண்ட்டும் பேசினாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசினாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசுறதுல அடுத்து தொகுத்து வழங்கக்கூடிய அந்த கேள்வி கேட்கக்கூடிய அல்லது தீர்ப்பு வழங்கக்கூடிய தருணத்தில் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியும் இருக்குது. ஆனால் அதுக்கு அப்பப்போ நம்ம விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, நான் இங்கே தான் அப்படி மூவ் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் அங்கே தப்பு பண்ணீங்கன்னா நான் பயங்கரமாக திட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் வரும்போதும் விஜய் சேதுபதிக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. விஜய் சேதுபதி வாழ்த்துக்கள் சொல்லும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆனால் கூச்சப்படுறாரு. எந்த விதமான கூச்சப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமலஹாசன் வந்து ஒரு பெரிய சீனியர். அவரை வந்து சார் நான் உங்கள் படம் பார்த்துருக்கேன், உங்களை நான் பார்க்கணும்னு துடிச்சிருக்கேன், உங்கள்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லும் போது அவர் ஒரு மெல்லிய புன்னகையில் அப்படியே வந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் இவர் விஜய் சேதுபதிட்ட அப்படி பேசும்போது அவர் ரொம்ப என்ன சொல்றது, முகம் நாண வெக்கப்படுறாரு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறதுக்கு உடனே வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே வந்து என்ன சார் டைவர்ட் பண்ணிடுறாரு. இப்படி தன்னோட இடத்துல தனக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, தனக்குன்னு ஒரு உத்தி இருக்கு, தனக்குன்னு இந்த இதை தொகுத்து வழங்க முடியும், அது என் ஸ்டைலில் தான் தொகுத்து வழங்குவேன் அப்படிங்கிறத முதல் நாளே நிரூபித்தவர் தான் விஜய் சேதுபதி. அவர் நடந்து வரும்போது கூட அதுக்குன்னு ஒரு தோரணையா அதுக்குன்னு ஒரு மிடுக்கா அப்படியெல்லாம் நடந்தே வரதில்லை, சர்வசாதாரணமாக நடந்து வருவார். அதே மாதிரி அந்த பிராண்ட் பேர் சொல்லையிலையும் இயல்பாக தான் சொல்லுவார். இப்படி இயல்பாகவே இந்த நிகழ்ச்சியை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, கண்டஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க பெரிய இது வருது. நீங்க ஒரு வேளை 2025ல இந்த திரையுலகமே விஜய் டிவி கண்டஸ்டண்டா இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, யார் எடுத்தானாலும் நான் சினிமாவுக்காக இங்கே வந்தேன், சினிமாவில் பெரிய ஆளாக இங்கே வந்தேன். அப்போ என்ன சினிமாவை உருவாக்கக்கூடிய இடமாடா பிக் பாஸ்? விஜய் சேதுபதியே சொல்கிறாரு, எல்லாருமே சினிமான்னு. அப்போ அதுக்கு முன்னாடி சரி ஏற்கனவே நீ படம் நடிச்சிருக்கிய அப்படிலாம் கேட்குறாரு. விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த இதில் மேலே இந்த புகழ் மூலம் நீங்கள் வேற என்ன உச்சத்தை அடைய போறியா அப்படின்னு கேட்டால், எல்லாருமே உச்சம் அப்படிங்கிறது அந்த சினிமாவை தான் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னது பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர், தமிழ் பேச்சாளர். அந்த அதாவது இந்த நிகழ்ச்சியில் உள்ள கண்டஸ்டன்ட்லேயே சரியான கண்டென்ட்டை முன் வச்சு தான் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற சொன்ன ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். அதே மாதிரி இந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸுக்கும் ஒரு நல்ல மெசேஜ் சொன்னார். கனி பூங்குன்றனாரோட அந்த வரிகளை எடுத்துக்கிட்டு கடைசி 2 வரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவனானாலும் நீங்கள் பெருசாக நினைக்கக்கூடாது, சின்னவனானாலும் அதை தாழ்வாக நினைக்கக்கூடாதுங்க. அந்த கனிப்பூங்குன்ற வரியை அழகாக வந்து பிரதிபலித்து அது தொகுப்பாளருக்கும் பொருந்தும், உள்ளவங்களுக்கும் பொருந்தும், உள்ள கண்டஸ்ட்டுக்கும் பொருந்தும். எப்படி ஒருத்தரை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வரியை வந்து முத்துக்குமரன் வந்து சொன்னாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வெளியுள்ள ஆள், மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு சொந்தக்காரர்கள். அதாவது விஜய் டிவியில் யாருக்குள்ளே சீரியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, செகண்டரியாக இருப்பாங்க, இல்லை தொகுத்து வழங்குவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு சின்ன கேரக்டராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இருக்கக்கூடிய 18 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி உருவாக்குன அல்லது அவங்கள வளர்த்தெடுக்கிறதுக்குனே இது. எனக்கு இதில் ஒரு பெரிய டவுட் ஒன்று வருது. ஒருவேளை கமலஹாசன் இந்த நிகழ்ச்சிக்கு வரலன்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் ஆள் தேடும் போது வரலையா, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸுக்கு யாருமே வராது அப்படிங்கிற காரணத்தினால நீ வந்து தாண்டா ஆகணும்னு சொல்லி விஜய் டிவியில் உள்ள ஆளுகளை பொறுக்கி போட்டாங்களா
அப்படின்னு தெரியல. சஞ்சனா வந்து மகாராஜாவில் வந்து விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இதுல வந்து விஜய் டிவியில் இல்லாத ஒரு ஆள். ஆக எப்படி பார்த்தாலும் எந்த முகத்தை பார்த்தாலும் விஜய் டிவியோட அறிமுகமாக தான் இருக்கு. இதுல எடுத்த உடனே வந்து வேற ஒரு கலவரத்தை வந்து விதைச்சிருக்காங்க. என்னன்னா 24 ஹவர்ஸ்ல 24 மணி நேரத்துல ஒருத்தரை வந்து எலிமினேட் பண்ணுவேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறார். அது விஜய் சேதுபதியே சொல்லிட்டு போறாரு. வந்து ஒரு நாளில் அது என்னன்னே தெரியாத ஒரு ஆளை நீங்க வெளியே அனுப்புனா அது எப்படி இருக்கும்னு விஜய் டிவி, அதாவது பிக் பாஸ் தான் யோசிக்கணும். எப்படி வந்து ஒருத்தர் விளையாடாமலே வெளியே அனுப்புனா அதுக்கு எதுக்கு கூப்பிடணும்? அதாவது 20-30 நாள் இருந்த பிரதீப்பே எந்த ஒரு கேள்வியும் அவரோட பதிலையும் சொல்லாம அனுப்புனதுக்கே என்ன மாதிரியான எதிர்ப்புகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு பிக் பாஸுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் வந்த உடனே எந்த ஒரு விளையாட்டும் விளையாடாம காழ்ப்புணர்ச்சியில வந்து ஒரு ஆளை வெளியேற்ற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா இருந்தாலும் அந்த 24 ஹவர்ஸ்ல ஆள் வெளியேற்றத்துக்கு இவங்க எந்த மாதிரி முடிவு எடுக்காங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவங்க சின்ன சின்ன ஏதோ வந்து ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கிட்டே வந்து கேம் ஆடுவாங்க. அதாவது ஆடியன்ஸுக்கிட்டே அவங்க கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக பேசிகிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்குலின் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக இருந்தவங்க தான். அவங்க வந்து பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன வீட்டை 2ஆக பிரித்து வச்சுருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது, நான் வெளியவே தூங்கிடுறேன் அப்படிங்க. அதை சில பேர் ஆதரிக்காமல் சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு கடைசியில் நான் வெளியிலே படுத்துக்கிறேங்கிற மாதிரி அந்த எபிசோடை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாங்க. இப்படி வீட்டை 2ஆக பிரிக்கிறதுல வந்து அது இது போன தடவை ஏதோ சாவிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உருவாக்குனாங்க. ஆனால் இந்த இடம் மட்டும் இந்த நேரம் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் பெட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு 2 பேருமே அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா தனிப்பட்டு எல்லாரும் தனியாக படுத்தா புரண்டுக்கிறண்டு நல்லா ஜாலியாக தூங்கலான்னு நினைக்கிறது இயல்பு தானே. ஒரே பெட்டில் 3 பேர் படுக்கிறதுக்கும் தனியாக படுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து ஒரு பிரச்சனையாக உருவாக்குற மாதிரியாக அந்த எபிசோடை வந்து கொண்டு போகிறாங்க. விஜய் சேதுபதியை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ நடிச்சுட்டு போகிறவர் மட்டும் கிடையாது. அவர் மைண்டில் ஒரு சமுதாய சிக்கல் தீர்வு காண்ற ஒரு விஷயமும் சமுதாயத்தை அவர் எப்படி பார்க்குறாருங்கிற விஷயமும் தெளிவாக இருக்கிறங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். நடிகர் ரஞ்சித் வந்த உடனே எல்லாருக்கும் இருக்க கேள்வி அவர் அழகாக முன் வைக்கிறாருங்க. எப்படி வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு படம் இயக்குனீங்களா அப்படின்ன உடனே அந்த ஆள் துடுதுடுப்பில் வந்து நடிகர் ரஞ்சித் வந்து ஆமாம் கவுண்டம்பாளையம் இல்லை பீஸ்வர் அப்படின்னு ஒரு படம் இயக்குனீங்க பார்த்தீங்களா? ஆமாம் அவரே மறந்துட்டார், அதான் கொடுமை. ஆமாம் அப்படின்னாரு. அப்போது அந்த பீஸ்வர் படத்தில் அருமையான ஒரு கதைக்களம் எனக்கே பிடிச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டம்பாளையம் பீஸ்வரை பார்த்த ரஞ்சித்துக்கும் கவுண்டம்பாளையம் பார்க்கக்கூடிய ரஞ்சித்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இதில் எது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு கேட்டார். உண்மையிலே பீஸ்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பராகவும் அது மாதிரி நான் விஜய் சேதுபதியும் ரஞ்சித்தும் பேசினா ஒரு தோழனாகவும் மற்ற சக டைரக்டர் நடிகர் இப்படி எல்லாம் பழகின ஒரு ரஞ்சித்து, ஒரு உச்சபட்சத்தில் வச்சுருந்த ஒரு ரஞ்சித்தை, அது சிந்து நதிப்பூ ரஞ்சித்தை நாங்கள் கவுண்டம்பாளையத்தில் பார்க்க முடியலையே. அப்போ எது நீங்கள் மாறிட்டு வர்ற வெர்ஷன் வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சி காய போட்டாருங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ நைஸாக வந்து ஊசி ஏற்றினார். இது எந்த அளவுக்கு ரஞ்சித் புரிஞ்சுக்கிட்டாரோ புரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் விஜய் சேதுபதி வந்து அவ்வளோ அழகாக அந்த குழப்புற ஜோலியெல்லாம் இல்லை. இது வந்து பெரிய ப்ளஸ். குழப்பாமல் நேரடியாக கவுண்டம்பாளையத்தில் நீங்கள் கொடுத்த பேட்டியும் சரி, நீங்கள் நடித்த கண்டென்ட்டும் சரியில்லை. ஆனால் பீஸ்மரில் சூப்பராக இருந்துச்சு. ஆக பீஸ்மர் ரஞ்சித் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவரோட தன்னோட கருத்தை வச்சு அவர் உள்ளே அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அங்கே உள்ளே வந்து இந்த 2 விதமான கலவரத்தில் எதை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டார். அங்கே உள்ள அவர் என்ன நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்தா இருக்குது. ஏன்னா இது மிகப்பெரிய இது கேம் ஷோவை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சமுதாய சிக்கல். இவர் எந்த மாதிரி அப்போ உள்ளே போனீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயம் என்ன சொல்கிறேன்னா பெண்ணடிமைத்தனத்தை பேசுகிறாரு, ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பேசுகிறாரு, அதாவது பேட்டிகள். இப்போ உள்ள வந்து அது நேருக்கு மாறா இருக்கும். அதுக்கு அவர் எப்படி நடந்துக்கிறாரு, உண்மையான கேரக்டர் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுதோ தெரியலையோ ரஞ்சித்துக்கு பட்ட வருத்தமா வெளிச்சம் காட்டிடும். அவர் பயங்கரமா பெண்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அப்பா சொல்ல கேட்கணும், அது இருக்கணும், நான் 18 அப்படிலாம் பயங்கரமா டைரக்ட் எழுதினவர். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி ஒரு கிராமத்தில் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கண்டிப்பாக பிக் பாஸ்க்குள்ளே இருக்காது. அப்போ பிக் பாஸில் நீ ஏமா அப்படி ட்ரெஸ் போடுற, ஏமா நீ எல்லாம் அப்படி பேசக்கூடாதுமா, நீ ஆண்களெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாதுமா இப்படிலாம் சொல்ல முடியுமா?
அப்படி சொன்னாருன்னா ஒரிஜினல் ரஞ்சித்தா இருக்கிறாரு, அப்படி சொல்லலைன்னா அங்கே நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ யாரோட கேரக்டர் உண்மையான கேரக்டர் நமக்கு தெரியாது. ஆனால் ரஞ்சித் கேரக்டர் வந்து அழகா வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வரைமுகமா வந்து நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டார். ஆக எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து அவங்க பேசும்போது அதில் உள்ள கண்டென்ட் அழகா எடுத்துக்கிறாரு விஜய் சேதுபதி. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த சிங்கர்லாம் வந்தாங்க, சஃபீர், ரம்யாவோட வீட்டுக்காரரு, இப்படி நிறைய பேர் வந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கருப்பா இருக்கிற ஒரு ஆளை பார்த்தோன்னே நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க சூப்பரா சிரிக்கிறீங்க, ஸ்மைலியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆண்களை அழகா இருக்கிறேன் அந்த கோணத்துல வந்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பாராட்டத்தக்கது. அதாவது சில நேரத்தில் அவருக்கு வந்து சின்ன சின்ன ஜெர்க்கு இருக்கு அப்படிங்கிறதுனா எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா ஒரு தடை இருக்கு. அந்த தடை அப்பப்போ வந்து அவரே அறியாம அப்படி கேட்டுக்கிறாரு. ஆனா அதையும் மீறி சொந்தமா நிறைய விஷயத்த வந்து அவருக்கு யார்கிட்டையும் கேட்காம சில விஷயம் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆணித்தரமா இருக்கு. பிக் பாஸை பொறுத்த அளவுக்கு சௌந்தர்யா, தர்ஷா குப்தா, தீபக், ரவீந்திரன் இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 18 கண்டஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டின்னு சொல்ல முடியாது, ஒரே இடத்துல ஊர்னவங்களா இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும், புதுசா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், வாட்ச் பண்ணலாம். அதே நேரத்தில் விஜய் சேதுபதிய உண்மையிலே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஒரு தடங்கலா இருக்கும், இல்ல அவரால் சரியா பேச முடியாதுன்னு எதிர்பார்த்ததை உடைச்சிட்டாரு. வித்தியாசமா ஒரு கண்டஸ்டன்ட் பண்றாரு, சோவியலா அதே நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டா கண்டஸ்டன்ட் பண்றாரு. இது வந்து வர்ற சனி ஞாயிறுல அதை எப்படியெல்லாம் அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நானும் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு தடையும் விஜய் சேதுபதி எந்த மாதிரி சுட்டி காட்டுறாரு, இல்ல ஒரு சார்பா சுட்டி காட்டுறாரா, இல்ல அங்க உள்ளவங்க என்ன நடந்துக்கிறாங்கத அவர் வாட்ச் பண்ணி சொல்ற மாதிரி நாமளும் வாட்ச் பண்ணி உங்ககிட்ட பறந்துக்கலாம்னு இருக்கோம். அதுவரை விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.